நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பழுத்த நேந்திர வாழைப்பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன். நேந்திர வாழைப்பழம் எடுக்கும்போது நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் இதே மெத்தடில் செய்யலாம். ஆனால் நேந்திர வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். இதில் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 கப் தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இதில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை அப்படியே சேர்த்துடலாம். இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் உடனே நம்ம அரிசி மாவு வந்து சேர்க்கணும். இப்போ நான் இதில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி வச்சாதான் நமக்கு நேந்திர வாழைப்பழமும் அரிசி மாவும் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு இடியாப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்தளவு இருக்கணும். இப்போ மாவு வந்து இந்தளவுக்கு நல்ல இலக்கமாக இருக்கணும். இப்போ ஒரு இடியாப்ப அச்சில் நான் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வாழை இலை போட்டிருக்கேன். வாழை இலையை இட்லி தட்டில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இதுக்கு மேலே நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். உங்களுக்கு புளியும் போது ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவில் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா லூஸாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 தட்டும் ரெடியாக இருக்குது. இதை வந்து வேக வைக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஒரு இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். எண்ணெய் இல்லாத நெய் இல்லாத ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு. இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும்.